இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். ஷாலினி, மணி 8 ஆச்சு, எழுந்துரு. இந்த பொண்ணை வச்சுக்கிட்டு டெய்லி இவளோட பாட்டுதான். ஷாலினி, ஷாலினி, ஷாலினி எழுந்துரு. மணி 8 ஆயிடுச்சு. எவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருப்ப நீ? பால் காலி ஆயிடுச்சு பாரு. சீக்கிரம் போய் பால் வாங்கிட்டு வா போ. ஷாலினி எழுந்துரு. அப்புறம் அண்ணனுக்கு ஃப்ரூட்ஸும் வாங்கிட்டு வா. அவனுக்கு மில்க் ஷேக் பண்ணி கொடுக்கணும். எழுந்துருடி. அம்மா தூங்க விடு என்ன. எவ்வளவு நேரம் தூங்குவ? சின்ன குழந்தையாடி நீ. எழுந்துரு. உன் வயசுக்கு காலையில சீக்கிரம் எழுந்திருச்சு வீட்டு வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருக்கணும். அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும்ல உனக்கு தோணவே இல்லையாடி? ஏம்மா காலங்காத்தால ஆரம்பிக்கிறேன். நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்ல. டெய்லியும் காய்கறியும் பாலும் நான் தானே வாங்கிட்டு வரேன். அப்படியே பாரு கத்திட்டே இருக்கம்மா. ஆபீஸ்க்கு நான் கிளம்பணும். டைம் ஆயிட்டு இருக்கு. நீ முதல்ல சீக்கிரம் ரெடி ஆகி கீழே வா. அம்மா, பால் வாங்க பை எடுத்து தாமா. மா, பை எடுத்து கொடு. பால் வாங்கணும்ல. ஏய், என்ன ட்ரெஸ் அடி இது? பால் வாங்க போறியா இல்ல டிஸ்கோதேக் போறியா? போய் சீக்கிரமா வேற ட்ரெஸ் மாத்திட்டு வந்து ஒழுங்கா போயிட்டு வா போ. இதுவே ஃபுல் ட்ரெஸ் தாமா. இதுதான் ஃபேஷன், இதுதான் ட்ரெண்ட். இதான் எனக்கு பிடிச்சிருக்கு. எதிர்த்து பேசாம போய் மாத்திட்டு வா போ. ஏமா? போய் மாத்திட்டு வான்னு சொன்னேன்ல. குட் மார்னிங் மா. சதீஷ், எழுந்திருச்சிட்டியாடா? நான் டீ எடுத்துட்டு உன் ரூமுக்கு தான் வரலான்னு இருந்தேன். இந்தா தேங்க் யூ. சூடான டீ குடி. ஆமா. இந்த போனை பாரு. வாங்கி ரொம்ப வருஷம் ஆச்சு. எப்படி இருக்கு பாரு. அம்மா, புது போன் வாங்கி கூட. ஆமாப்பா, உனக்கு போன் தேவைன்னு எனக்கு நல்லா தெரியும். சரி, புது போன் என்ன விலை வரும்? அதிகம் இல்லம்மா, 25,000 ரூபாய் வரும். போதுமா? வெறும் 25,000 தானா? சதீஷ், உன்னோட அம்மா ஒன்னும் சிஇஓ இல்ல. கவர்மெண்ட் பேங்க்ல ஜூனியர் மேனேஜரா இருக்கேன். அதுவும் உங்க அப்பா பண்ணிட்டு இருந்த வேலையை எனக்கு கொடுத்தாங்க. சதீஷ், 25,000 ரூபாங்கிறது நம்ம வீட்டுக்கார ஒரு மாசத்துக்கான செலவு. ஆமாமா, உன்னை யாருமா வாங்கி கொடுக்க சொன்னது? நீ உன்னோட பேங்க்ல லோன் போட்டு வாங்கி கொடு. எனக்கு வேலை இல்ல, எனக்கு லோன் கிடைக்காது. ஏய், அம்மா ப்ளீஸ்மா. பை கொடுங்க. திரும்பவும் அதே மாதிரி தான் ட்ரெஸ் போட்டு வந்திருக்க. ஏண்டி, உன்கிட்ட ஒரு நல்ல ட்ரெஸ் கூட வாடி இல்ல? மா, இதுல என்னமா ப்ராப்ளம் உனக்கு? எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு ரொம்ப. அண்ணன் கூட தான் சாக்ஸ் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்படியா? நானும் நீயும் ஒண்ணா? இரு, நான் யாருன்னு காமிக்கிறேன் உனக்கு. என்னடா சீன் போட்டுட்டு இருக்க? நீங்க 2 பேரும் சண்டை போடுறத நிறுத்துங்க. இங்க பாரு, நீ போய் வேற ட்ரெஸ் போட்டு வா போ. பிடிவாதம் பிடிக்காத என்கிட்ட. அப்புறம் எல்லா ட்ரெஸ்ஸையும் போட்டு கொளுத்திடுவேன். ஆனா அம்மா, போன்னு சொல்றேன்ல. என்ன கௌரி மேடம், நீங்க வீட்ல கூட ஸ்ட்ரிக்ட்டா? பேங்க்ல வேணா இப்படி இருக்கலாம், வீட்ல இப்படி இருக்க கூடாது. பசங்க இப்படிதான். அவங்க லேட்டஸ்ட் ஃபேஷன் இப்படிதான் போடுவாங்க. அதுவும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி. அடடா ஷாலினி, இந்த ட்ரெஸ்ல நீ பொம்மை மாதிரியே இருக்க. நைஸ். தேங்க் யூ. அது சரி, இவ்ளோ காலங்கத்தால வந்திருக்கீங்க? நான் பேங்க்குக்கு வரலான்னு இருந்தேன், லோன் பேப்பர் கொடுக்கறதுக்கு. பட் வேற ஒரு வேலையா இந்த ஏரியாக்கு வந்தேன். அதான் உங்களை பார்த்துட்டு இந்த பேப்பரை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். கொடுங்க. அது மட்டும் இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் எனக்கு பேங்க். அப்படியே ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்த அந்த மொன கடையில இருந்து. இந்த ஷாலினி, இத போய் பிளேட்ல போட்டு கொண்டு வா. எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடலாம் சூடா. இதுக்கெல்லாம் என்ன அவசியம்? நீங்க வேற சும்மா இருங்க கௌரி மேடம். எவ்வளவு வருஷம் உங்க பேங்க்ல கிளைண்டா இருக்கேன், இது கூட பண்ண கூடாதா என்ன? சரி, சூடா எனக்கு டீ கிடைக்குமா? இப்பவே எடுத்துட்டு வரேன். நீ இத பிளேட்ல போட்டு கொண்டு வா, நான் டீ எடுத்துட்டு வரேன். சரியா? அப்புறம் சதீஷ், உன் வேலை விஷயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? போயிட்டு இருக்கு. குட். ஆமா, அந்த லேட்டஸ்ட் போனுடைய ஆட் பாத்தியா நீ? அந்த புது மாடல் தானே? நான் பார்த்தேன் அங்கிள். என்ன பிரமாதமான மாடல் இது. இங்க பாரு, நான் வாங்கிட்டேன். கொடுங்க. அட அங்கிள், இதான் அந்த போன். நான் அம்மா கிட்ட கூட கேட்டுட்டு இருந்தேன். ரொம்ப பிரமாதமான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு. 48 மெகா பிக்சல் கேமரா.
இவர மாதிரி ஒரு கிளையண்டோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். பிரமாதமான சரக்கு இல்ல? அன்பிலீவபிள். என்னம்மா மணி 11 ஆயிடுச்சு, இன்னும் நீங்க கிளம்பலையா? இன்னைக்கு ஆபீஸ் இல்லையா என்ன? அதெல்லாம் இருக்கு. உன் தங்கச்சி எனக்கு வீட்டு வேலையில ஒத்தாசை பண்ணாதான் என்னால டைம்க்கு ஆபீஸ் போக முடியும். வீட்டோட எல்லா வேலையும் நானே பண்ண வேண்டியிருக்கு சதீஷ். சரி, நான் ஒண்ணு பண்றேன். அசுதோஷ் கிட்ட லிஃப்ட் கேக்குறேன். ஓகேவா? ஓகே, கிளம்புறேன்ப்பா. நீங்க பாத்து போ. பாய். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் அசுதோஷ். ஆக்சுவலி வீட்டு வேலைங்க பண்ணிட்டு இருந்ததுல ரொம்ப லேட் ஆயிடுச்சு எனக்கு. நீங்க என் ஆபீஸ் வழியா போறதா இருந்தா. அதெல்லாம் கவலைப்படாதீங்க மேடம். என்னுடைய பேங்க் வேலைக்கெல்லாம் எவ்வளவு ஹெல்ப் பண்றீங்க. உங்களுக்காக இது கூட பண்ண மாட்டேனா என்ன? டோன்ட் வரி, உடனே வரேன். உங்களை பேங்க்ல டிராப் பண்ணிடுறேன். ஓகே? தேங்க்யூ அசுதோஷ் சார். இது என்னது? உனக்கு ஏத்த மாதிரி Dress. என்ன? உடம்ப மறைக்கிற மாதிரி. இந்த மாதிரி Dress உன்கிட்ட இல்லையே. புடி, இத ட்ரை பண்ணு. இதுவா? இந்த மாதிரி Dress எல்லாம் என்னால போட்டுக்க முடியாதுமா. அம்மா, எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு. பாத்தேல மாதவி, பெத்த அம்மா கிட்டே எப்படி பேசுறான்னு. எங்க காலத்துல எல்லாம் நாங்க பெத்தவங்க முன்னாடி வாயே திறக்க மாட்டோம். ஆனா இவள பாரு. அம்மா, உங்களோட காலெல்லாம் போயிடுச்சு. நீ இந்த Dress-ஆ போட்டுக்கணும், இல்லாட்டி காலேஜுக்கு அனுப்ப மாட்டேன். என்னால போட்டுக்க முடியாது. ஏய் ஷாலு, இதோ பாரு. உன்னோட அம்மா உனக்காக எவ்வளவு நல்ல நல்ல Dress வாங்கிருக்காங்கன்னு பாரு. இதோட கலரே எவ்வளவு அழகா இருக்குன்னு ஒரு வாட்டி ட்ரை பண்ணியாவது பாரு. இங்க பாரு, இது உனக்கு அவ்வளவு பொருத்தமா இருக்கும். அத்தை, இங்க பாருங்க, இந்த Dress போர்வ மாதிரி இருக்கு. என்னால போட்டுக்க முடியாது. ஏய், நீ போட்டிருக்கிற மாதிரி சின்ன சின்ன Dress போடுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. இந்த மாதிரி Dress-அ போட்டுட்டு ரோட்ல போகும்போது எவனாவது உன்னை பார்த்து விசில் அடிப்பான். அப்ப உனக்கு என் ஞாபகம் வரும். புரிஞ்சுதா உனக்கு? அண்ணி, விடுங்க அவள. சின்ன புள்ளதானே அவ. இந்த காலத்து பசங்க எல்லாம் நம்ம பேச்ச எங்க கேக்குறாங்க? அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை தான் அவங்க பண்றாங்க. விடுங்க நீங்க. ஷாலு இவ்ளோண்டு இருக்கும் போதே அண்ணன் போய் சேர்ந்துட்டாங்க. அதனால அப்பா இல்லாத பசங்கனாலே கொஞ்சம் பிடிவாதமா தான் இருப்பாங்க. விடுங்க. சொல்ல கேளுங்க நீ. அவர் போய் சேர்ந்து 10 வருஷம் ஆச்சு. அவர் போனதுக்கு அப்புறம் 2 சின்ன பசங்களையும் இந்த வேலையும் வச்சுக்கிட்டு எப்படி சமாளிச்சேன்னு எனக்கு தான் தெரியும். இன்னைக்கு அவர் மட்டும் இருந்திருந்தாருன்னா எங்க நிலைமைய வேற மாதிரி இருந்திருக்கும். அண்ணி, அம்மா, அம்மா, என்னோட ஹேர் கிளிப் பாத்தியா? எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. ஏய் நில்லு. கிளம்புறதுக்கு முன்னாடி என்னோட Dress அயர்ன் பண்ணி கொடு. உன்னோட Dress தானே, நீ அயர்ன் பண்ணிக்கோ. நான் எதுக்கு பண்ணணும்? எனக்கு வேற வேலை இல்லையா? அப்படி இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷனோட Dress அயர்ன் பண்றது தானே பொண்ணுங்களோட வேலை. அது முன்னாடியே ட்ரைனிங் கொடுக்கலான்னு பார்த்தேன். அப்ப நீ ஒண்ணு பண்ணு, ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ. அப்புறம் வைஃப் கிட்ட கொடுத்து அயர்ன் பண்ண வச்சுட்டே இரு. நான் ஒண்ணும் நீ வச்ச வேலைக்காரி இல்ல. ஹலோ, ஏய், ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. நான் உன்னோட பெரியவ, பாத்து பேசு. அப்ப பெரியவ மாதிரி பேசு. உன்னோட வேலையை நீயே பாரு. கொஞ்சம் நிறுத்துறீங்களா? போதும் போதும், நிறுத்துங்க. அம்மா, இவன் தான் ஓவரா பேசுறான். போதும், 2 பேரையும் தான் நிறுத்த சொல்றேன். காலங்கத்தால ஆரம்பிச்சீங்க 2 பேரும். சதீஷ், நான் என் பண்ணி தரேன், நீ குளிச்சிட்டு வா. போ, சீக்கிரமா போடா, போ. அம்மா, நீ தான் சதீஷ்க்கு ரொம்ப இடம் கொடுத்து வச்சிருக்க. அவனோட வேலையை நீ எதுக்குமா செய்யற? நீ முதல்ல உன் வேலையை சேர்க்கத்துக்க. போ, போய் டிஃபன் பண்ணு, போ. அம்மா, அம்மா, நில்லுமா. டிஃபன்லாம் எனக்கு வேண்டாம். கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. ரொம்ப முக்கியமான கிளாஸ். இந்த காலத்து பசங்களே இப்படிதான். போதும், படிப்புலயாவது கவனத்தை செலுத்துறாளே, அது போதும்.
இப்ப நல்ல விதமா ட்ரெஸ்ஸும் போட ஆரம்பிச்சிட்டா. இரு 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 சதீஷ், நிறுத்து. அதை பாருடா, உன் தங்கச்சி ஷாலினி அந்த பையன் கூட இருக்கா. டேய் இல்லடா, அது அவளோட ஃப்ரெண்டா இருக்கும்டா. அப்படியா? ஃப்ரெண்டா? அவன் அந்த மாதிரி தான் பழகுறானா? உன் தங்கச்சி பெரியவளாயிட்டா பாரு எப்படி கையை போட்டு பேசுறான்னு. நான் மேனேஜர்கிட்டயும் பேசி வச்சிருக்கேன். ஆனா உங்களுக்கு தான் தெரியுமே இந்த ப்ரொசீஜர்லாம் முடியறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு. யா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஆனா ஒரு கண்டிஷன். கௌரி மேடம், நீங்க இந்த லேட் பேக்கு பெனால்டி கட்டணும். சண்டே நீங்க என்ன வீட்டுக்கு கூப்பிட வேண்டியிருக்கும். உங்க கையால நான் சாப்பிடணும். அட அதுக்கு சண்டே எதுக்கு சார்? இப்பவே நீங்க வரலாம். பசங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சதீஷ் உங்களை ரொம்ப அட்மையர் பண்றான். அப்படின்னா வர சண்டே உங்களுக்கு பெரிய விருந்தாவே வச்சிரலாம். ரொம்ப நல்லது. உங்க அன்புக்கு நன்றி. தேங்க்யூ சோ மச். அப்ப நான் வந்துடுறேன். அட இவ்ளோ சீக்கிரம் வந்துட்டே நீ? டீ சாப்பிடுறியா? இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம விஷம் குடிக்க வேண்டியது இருக்கும். ரிலாக்ஸ். என்னாச்சு உனக்கு? ஏன் இவ்ளோ கோவமா இருக்க? அதான் உன்னோட செல்ல பொண்ணு இருக்காளே, அவ ஓவரா போயிட்டு இருக்கா. என் ஃப்ரெண்டு முன்னாடி என் மான மரியாதை எல்லாத்தையும் வாங்கிட்டா. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. தெரு முனையில குட்ட பாவாடை போட்டுக்கிட்டு யாரோ ஒரு பையன் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. வழக்கமா ஜோடிகள்லாம் நிப்பாங்கல்ல, அங்கதான். இன்னைக்கு என் ஃப்ரெண்டு சிரிச்சான், நாளைக்கு இந்த ஏரியா ஏன் ஊரே சிரிக்க போகுது. இவளெல்லாம் திருத்தவே முடியாது. பாத்தியா, நம்ம வீட்டு மாடல் மகாலட்சுமி வந்துட்டா பாரு. நீ அவ்வளவு பணம் செலவு பண்ணி நல்ல ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்க. ஆனா பாத்தியா, நீ கஷ்டப்பட்டு உழைச்சு வாங்கி கொடுத்தது என்ன பண்ணி வச்சிருக்கானு. பேச வேண்டியது பேசியாச்சா? இன்னும் வேற ஏதாச்சும் பாக்கி இருக்கா? பேசுறது மட்டும் நல்லா பேசு. ஆனா ட்ரெஸ் பாரு. என்னடி நினைச்சிட்டு இருக்க? ஏன் இந்த ட்ரெஸ் இப்படி பண்ண? பார்த்து பார்த்து காஸ்ட்லியா வாங்கிட்டு வந்தேன்டி உனக்காக. நீ சந்தோஷமா போட்டுப்பேன்னு நான் நினைச்சேன்டி, நல்லா இருக்கும்னு. ஆனா நீ என்னடானா, உனக்கு அழகா இருக்கிறதுல விருப்பம் இல்ல, உடம்ப காமிக்கிறதுல தான் விருப்பம். என்ன ப்ராப்ளம் இங்க? இப்ப என்னோட விருப்பப்படி நான் ட்ரெஸ் கூட போடக்கூடாதா? இல்ல இல்ல, அப்படி இல்ல. ஒண்ணு பண்ணு, இப்படி அசிங்கமா ரிவீல் ஆகுற மாதிரி ட்ரெஸ் போட்டு எங்க முகத்துல கரிய பூசு. அப்புறம் தெரு முனையில முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட உரசிக்கிட்டு நில்லு. இவள தங்கச்சின்னு சொல்றதுக்கே அசிங்கமா இருக்கு எனக்கு. அப்ப சொல்லாத. என்ன சொன்ன? நீ ஒண்ணு எனக்கு நல்ல அண்ணன் கிடையாது தெரியுமா? அவன் முன்பின் தெரியாத பையன் கிடையாது, என்னோட ஃப்ரெண்ட். அவன் என்னோட மனசுக்கு எப்படி படுதோ, யார் கூட பேசணும்னு நினைக்கிறனோ அவங்க கூட தான் பேசுவேன். உனக்கு அது பார்க்க பிடிக்கலனா உன்னோட ரெண்டு கண்ணையும் மூடிக்கிட்டு இரு. என்னடி பேசுற நீ? இதுவாடி நான் உனக்கு கத்து கொடுத்த? உன்னோட மூத்த அண்ணன்டி அவன். எனக்கு புரியல, நம்ம வீட்டுல எப்படி இந்த மாதிரி வெக்கங்கட்ட பொண்ணு பிறந்தேன்னு. கடவுளே, நீதான் இந்த வீட்டை காப்பாத்தணும். அம்மா, அப்படியே பக்தியில முழுகிற மாதிரி நடிக்காத. உன்னோட விஷயமும் நல்லா எனக்கு தெரியும். அதான் உன்னோட கிளைண்ட் ஆசுதோஷ். ஆசுதோஷ்னு சொல்லி அப்படியே அந்த ஆளை மயக்கி வச்சிருக்கது எனக்கு தெரியாதா? எல்லாம் எனக்கு தெரியும், டெய்லியும் தான் பாக்குறேன். நீ அப்படியே லிஃப்ட் கேக்குற மாதிரி அவர் கூட ஆபீஸ்க்கு போறதெல்லாம் உண்மை கசக்கதாம செய்யும். பேங்க்ல அவரோட வேலையெல்லாம் நீ தானே முடிச்சு தர. அப்படி அவருக்கு நீ வேலை பார்த்து கொடுக்கற அவசியம் என்ன? நிறுத்தடி உன் பேச்ச. வெக்கமா இல்லையாடி உனக்கு? உங்க அம்மாவை பத்தியா இப்படி பேசுற? ஏண்டி அவர் என் ஃப்ரெண்டுடி. ஓ ஃப்ரெண்டா? சரிமா. அவர் உனக்கு எப்படி ஃப்ரெண்டோ அதே மாதிரி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதனால என் மனசுக்கு எது கரெக்ட்னு படுதோ அத மட்டும் தான் நான் பண்ணுவேன். என்னடி சொன்ன? அண்ணி பேசுறியா? ஏன் அடிக்கிறீங்க அவள? வயசுக்கு வந்த பொண்ணு அவ. அதெல்லாம் சரி, அப்படி என்ன அவ தப்பா பேசிட்டா? அதாவது இந்த வயசுல உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காருன்னா அவளுக்கு இருக்க கூடாதா? அவ இப்பதான் காலேஜுக்கு போக ஆரம்பிச்சிருக்கா. நீங்க இப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா அது உங்க பசங்களுக்கு தான் ஆபத்து. அட்வைஸ் பண்றது எல்லாருக்குமே வரும், ஃபாலோ பண்றது யாராலையும் முடியாது.
அத்த அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அப்போ இருந்து நீங்களும் நம்ம சொந்தக்காரங்களும் ஒரு பைசா ஹெல்ப் பண்ணல எங்களுக்கு. ஞாபகம் இருக்கா? அம்மா தான் இந்த வீட்டை பாத்துக்கிட்டாங்க. அதனால அம்மாவுக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு. நீங்க எதுவும் பேசாதீங்க. அதனால எங்க வீட்டுக்குள்ளேயே வந்து இப்படி பத்த வைக்கிற வேலையை வச்சுக்காதீங்க. உங்க லிமிட் எதுவும் அங்கே இருங்க. சாப்பாடுனா இதான், இப்படிதான் இருக்கணும். இதான் வித்தியாசம். வீட்ல இருக்க லேடிஸ் கையால சாப்பிடுறதுக்கும் அப்புறம் வேலைக்காரங்க கிட்ட சாப்பிடுறதுக்கும் என்ன வித்தியாசம்? இங்க பாருங்களேன், சமையல் என்ன பிரமாதமா பண்ணிருக்கீங்க, கடமைக்கு பண்ணாம பண்ணிருக்கீங்க. ஆனா என்ன பாருங்க, ஒவ்வொரு நாளும் சரியா வேகாத சாப்பாடு, தீஞ்சி போன சப்பாத்தி சாப்பிடுறேன். உட்காருங்க உட்காருங்க. அது அந்த காஸ்மெட்டிக் கம்பெனி பிசினஸ் சம்பந்தமா நீங்க பேசுனீங்களா? ஆமாமா, உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே. ஆக்சுவலி சதீஷ் இதுல உங்களுக்கு உதவி பண்ணுவா. ஏன்னா சேல்ஸ்லயும் மார்க்கெட்டிங்லயும் அவனுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா, ஏன் இல்ல. அப்புறம் ஷாலினிக்கு எதுல எக்ஸ்பீரியன்ஸ்? நான் என்ன சொல்ல வரேன்னா, உனக்கு என்ன பிடிக்கும், எதுல விருப்பம்? மூவிஸ், மியூசிக்? ரெண்டுமே. தட்ஸ் கிரேட். நல்ல விஷயம் தான். அப்ப நான் இந்த போனை சதீஷ்காக புக் பண்ணல, அதோட ஸ்கிரீன் ரொம்ப நல்லா இருக்கும் மூவிஸ் பார்க்கறதுக்கு. அந்த மாதிரி நான் அடுத்த மாசம் உனக்கு ஒன்று புக் பண்ணிடவா? என்ன சொல்ற நீ? நான் அண்ணனெல்லாம் காப்பி அடிக்க மாட்டேன். எனக்கு புது மாடல் வேணும். நான் மெசேஜ் பண்றவங்களுக்கு எனக்கு எந்த மாதிரி மாடல் வேணும்னு. of course. தங்கள் கட்டளைப்படியே இளவரசி. சாரி கௌரி மேடம், உங்களை இவ்வளவு தூரம் அலைய வச்சதுக்கு. நீங்களே வர வேண்டியதா போச்சு. நீங்க யாராவது ஆபீஸ் பாய் அனுப்பி இருக்கலாம்ல? அனுப்பி இருக்கலாம் தான். ஆனா எங்க சைன் பண்ணணும், இந்த அனெக்ஷரோட ஃபுல் டீடைல்ஸ் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லணும்ல. அது மட்டும் இல்ல, இது என்னோட ஜாப். இதுல நீங்க சாரி சொல்ல வேண்டிய அவசியம் எதுவும் இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ. இன்னொரு சைன் போடணும் அங்க. அப்புறம் கௌரி மேடம், நீங்க தப்பா எடுத்துக்கலனா ஒரு விஷயம் கேட்கலாமா? நீங்க எப்பவும் வேலையை பத்தி தான் யோசிப்பீங்களா, இல்லனா அதை தாண்டி நீங்க உங்க பர்சனல் லைஃபையும் யோசிப்பீங்களா? இல்ல அது வந்து ஈவினிங் டைம் நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா நீங்களும் நானும், அப்புறம் ஷாலினி, நம்ம 3 பேரும் சினிமா பார்க்க போலாமா? அதான் அன்னைக்கு ஷாலினி கூட சொன்னாலே அவளுக்கு மூவி பார்க்கணும்னா ரொம்ப பிடிக்கும்னு. அப்புறம் உங்களுக்கும் உங்க ரொட்டீன் வேலையில இருந்து ஒரு சின்ன பிரேக் கிடைக்கும். அப்புறம் சாயங்காலம் ஃபிலிம் போலாமா? அது ஆக்சுவலி 1 மினிட். இனிமே ரொம்ப யோசிக்க வேண்டாம். நான் டிக்கெட் புக் பண்ணிட்டேன். ஈவினிங் ஷோ நான் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன். 3 பேரும் போறோம். இதுக்கெல்லாம் இப்ப என்ன அவசியம்? உங்களுக்காக இல்ல, எனக்காக. ப்ளீஸ், முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. நீங்க இப்படி இவ்ளோ தூரம் சொன்னதுக்கு அப்புறம் போலாம். அப்படி சொல்லுங்க.
உனக்கு எவ்வளவு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க நான் தான் பாக்குறேன். இல்ல, இல்ல. வேணாம் வேணாம். ஏய் உனக்கு எவ்வளவு பேர் மெசேஜ் பண்றாங்கன்னு என்னோட phone பாக்குறேன். கொடுங்க. இதா கொடுங்க. வேணுமா? இப்படி எல்லாம் செக் பண்ண கூடாது. கொடுங்க. சரி சரி இந்த புடி. அப்படி என்ன இருக்கு அதுல? நிறைய இருக்கு பாக்குறீங்களா? ம். உப்பு காலி ஆயிடுச்சு. ஷாலினி கிட்ட சொல்றேன், காலேஜ்ல இருந்து வரும்போது வாங்கிட்டு வந்துருவா. ஸ்விட்ச் ஆஃபா? இந்த பொண்ணு கிட்ட போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாதன்னு எவ்வளவு தடவை சொல்றது? சதீஷ், அம்மா எங்க இருக்க நீ? இந்த ஷாலினி ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்காமா. இதுக்கப்புறம் இவ பண்றதை என்னால பொறுத்துக்க முடியாதுமா. அப்படி என்னடா பண்ணாவ? என்ன பண்ணாலா? இரு அனுப்புறேன். See you, baby. Take care. அம்மா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இந்நேரம் நீ டியூஷன்ல தானே இருக்கணும். அது வந்து அம்மா, அங்கிள் கிட்ட எனக்கு ஒரு வேலை இருந்தது, அதான். சரி அங்கிள், நான் உங்களுக்கு அப்புறமா மெசேஜ் பண்றேன். பாய். இது என்ன அசுதோஷ்? கௌரி இங்க பாருங்க, நீங்க நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கல. முதல்ல நீங்க உள்ள வாங்க, என்ன கொஞ்சம் பேச விடுங்க. எனக்கு நீங்க எதுவும் புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் அவளை பெத்த தாய், எனக்கு எல்லாம் தெரியும். அவ சின்ன பொண்ணு அசுதோஷ். ஆனா நீங்களாவது புரிஞ்சு நடந்திருக்கணுமே. ஆனா இல்லையே. அவளுக்கு புரிய வைக்கிறதுக்கு பதிலா அவளோட அறியாத வயசை நீங்க உபயோகப்படுத்திட்டு இருக்கீங்க. இல்ல கௌரி மேடம், இங்க பாருங்க, ஷாலினி உங்க பொண்ணுன்றதால உங்களுக்கு அப்படி தோணுது. நான் ஷாலினி அப்படி ஒன்னும் மிஸ்யூஸ் எல்லாம் பண்ணல. அப்ப நான் யோசிக்கிறது தப்பா யோசிக்கிறேனா? நான் பார்த்ததெல்லாம் உங்களுக்கும் ஷாலினிக்கும் இடையில இப்படி. இங்க பாருங்க கௌரி மேடம், என்ன நம்புங்க ப்ளீஸ். நான் தப்பான ஆளு. அது மட்டும் இல்லாம எங்க 2 பேருக்கு இடையில, அதாவது நானும் ஷாலினியும் எப்போ எப்படி லவ் பண்ண ஆரம்பிச்சோன்னு எங்களுக்கே தெரியல. ஷாலினி என் வீட்டுக்கு வந்து போறது எப்ப ஆரம்பிச்சதுன்னு. கௌரி என் பேச்ச கேளுங்க. இருங்க. நான் ஷாலினியும் எப்போ எப்படி லவ் பண்ண ஆரம்பிச்சோன்னு எங்களுக்கே தெரியல. விடுங்க, கூச்சமா இருக்குல்ல எனக்கு. எங்க கூச்சமா இருக்கு? இங்கயா இங்கயா? இங்க நல்லா இருக்க பாரு. இங்க பாரு, கிட்ட வா. விடுங்க. அம்மா, கதவு தட்டுற பழக்கம்லாம் இல்லையா உனக்கு? மேனேஸே இல்ல. ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் வந்துட்டா அப்படியே நுழைஞ்சிட வேண்டியதா? ஷாலு, அம்மா கிட்ட இப்படியே பேசுறது? நான் இப்ப கிளம்புறேன்.
ராத்திரி மீட் பண்ணலாம். பை. நம்ம டிஸ்கோக்கு போக போறோம்ல. ஓகே, see you. பை. ஷாலினியோட நடவடிக்கை ரொம்ப மோசமா இருக்குமா? அவ போடுற ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்களா? மிட் நைட் வரைக்கும் கண்ட பசங்களோட ஊர் சுத்திட்டு இருக்கா. இன்னைக்கு எல்லாம் மீறி போயிட்டா. விடிய போகுது, இன்னும் வரல. எவ்வளவுதாமா பொறுத்துக்கிறது? நீ அவகிட்ட எதுவும் சொல்ல மாட்டியா? என்னடா சொல்றதுனா, என்ன மதிச்சு அவ பேசுறாளாடா? Dress போடுற விஷயத்துலயும் மதிக்கிறது இல்ல, பேசுறதுலயும் மதிக்கிறது இல்ல. அவ பேசுறத பார்த்தா என் அம்மாவா மதிக்கல, வேலைக்காரி மாதிரி நடத்துறா. இல்ல சதீஷ், இது என்னோட தப்புதான். நான் அந்த அசுதோஷ வீட்டுக்குள்ளே நுழைய விட்டுருக்க கூடாது. நான் நினைச்சது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு. அம்மா, நடந்தது என்னமோ நடந்து போச்சு. நீங்க நல்லதான் நினைச்சிருப்பீங்க. ஆனா இந்த இடத்துல ஷாலினியை தடுக்கலைனா நம்ம 2 பேரும் தூக்கு போட்டுட்டு சாக வேண்டியதுதான். இப்ப என்ன பண்றதுன்னு அதை யோசிங்க. இப்ப ஒரே வழிதாண்டா இருக்கு. இந்த குப்பை கூடத்தெல்லாம் கிளீன் பண்ணிடணும். ஷாலினி, குடிச்சிட்டு வீட்டுக்கு வர அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? இப்படி அரைக்குறையா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு உன்னோட அப்பா வயசுல இருக்கிற ஒருத்தரோட கூத்தடிக்கிறியே, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையாடி? எவ்வளவு அசிங்கப்படுத்தணுமோ அவ்வளவு அசிங்கப்படுத்தியாச்சு எங்களை. உனக்கு தெரியுமா, நீயும் அந்த கிழவனும் பண்ற ரொமான்ஸ் பத்தி மத்தவங்க என்ன பேசுறாங்கன்னு தெரியுமா? பக்கத்துல இருக்கவங்க சொல்றாங்க வேலையை முடிச்சிட்டு கழட்டி விட்டு வரான். ஏய், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. பாய் ஃப்ரெண்ட் எனக்கு அவரு. பாய் ஃப்ரெண்ட் அவன்? பாய் ஃப்ரெண்ட் அடி அவன்? பாய் ஃப்ரெண்ட புருஷனா ஏத்துக்கிறதுக்கான டைம் வந்துருச்சு. அந்த அசுதோஷ் கிட்ட சொல்லு, உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி. அம்மா, அந்த ஆளு வயசு என்ன? வாய் மூடு. அப்ப அவரோட கூத்தடிக்கிற வயசு அடியுது, அவரோட சுத்திட்டு இருக்க. அப்ப வயசு தெரியல உனக்கு? என்ஜாய் பண்ண வேண்டிய வயசுமா இது. புரிஞ்சுது அவங்க 2 பேருக்கும். அப்புறம் இந்த புலம்புறதெல்லாம் நிறுத்துங்க, ஓகேவா? அதுவும் உங்க 2 பேர் மாதிரி ஏழை மாதிரி வாழ்றதெல்லாம் எனக்கு புரியாது. அதே மாதிரி நான் வேலைக்கு போகணும்லாம் ஆசை இல்ல. கிராஜுவேஷன் முடிச்சிட்டு கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்துக்கிட்டு அப்புறம் அந்த குழந்தைங்களை வளர்த்து ஆளாக்கி சான்ஸே இல்ல. எனக்கு என்னோட லைஃப என்ஜாய் பண்ணணும், ஜாலியா இருக்கணும். அதுக்கு இப்படிலாம் இருக்கணும்னா பணம் வேணுமா? அதுக்குதான் அங்கிள் கிட்ட பணம் இருக்கே. ஆனா அதுக்காக அந்த கிழவனை கல்யாணம் பண்ணிக்கிறதா? எனக்கெல்லாம் அந்த இன்ட்ரெஸ்ட் இல்ல. அந்த கிழவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இப்ப இன்ட்ரெஸ்ட் இல்ல. நினைச்சு கூட பார்க்க முடியாது. என்ன கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க மாட்டேன், அப்புறம் என்ன பண்ண போற? மொபைல் ஷாப்பிங் செலவு பண்றவங்க கூட போய் படுக்க போறியா? அப்படியா? அப்ப நீ அங்கிள் கிட்ட மொபைல் வாங்கின? நான் பொண்ணுன்றதுனால வாங்க கூடாது. நீ வாங்கலாமா? நீ மானரோஷம் பார்க்க மாட்ட. நான் உன்ன மாதிரிலாம் அவங்க கிட்ட போய் பிச்சை கேட்டதான் வாங்கல, புரியுதா? ஹே, வாய மூடுறா. ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கோ. நான் அங்கிள் கூட, அவன் கூட, பாய் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன பண்றேன் அது எல்லாம் என்னோட பர்சனல் விஷயம். இது என்னோட லைஃப், புரியுதா? அதுவும் அந்த அங்கிள் வெறும் டைம் பாஸுக்கு தான். அவன் போனா வேற யாராவது வாழ விடு, என்ன ஃப்ரீயா ஜாலியா. இப்படி லோக்கலா வாழ்ந்தா லோக்கலா தான் யோசிப்பேன். சதீஷ், நிறுத்துடா. என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? ஹே, இன்னைக்கு என் மேல கைய வச்சுட்டல, மறுபடியும் இந்த மாதிரி பண்ணன்னு வச்சுக்கோ. ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதும், அப்புறம் கம்பி எண்ண வேண்டியதுதான் நீ. ஷாலினி, உங்க அண்ணனையே மிரட்டுறியாடி நீ? அண்ணனா? யார் அண்ணா? யாருக்கு அண்ணன்? அப்பா செத்து போனதுக்கு அப்புறம் இவன் நமக்காக என்ன பண்ணிருக்கான்? உன்னோட பாதி சேலரி இவனை ஏப்பம் விட்டுறான். நான் என்னோட லைஃப நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா வாழ்றேன். உனக்கு என்னடா பொறாம? உன் வார்த்தையில விஷத்தை கக்காத. இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டேன். இப்படி சொன்னா மட்டும் இல்ல, நான் எப்படி சொன்னாலும் கேட்க மாட்டேன். நான் இப்படிதான் இருப்பேன், இப்படிதான் வாழ்வேன். சொல்றத கேட்டுக்கோங்க. நீங்க 2 பேரும் இருக்கிற இடத்துல இருந்துக்கோங்க.
என்ன சொன்ன? இருக்க வேண்டிய இடமா? இன்னைக்கு உன் இடம் எதுன்னு நான் காமிக்கிறேன். இரு. ஷாலினி, ஷாலினி, சதீஷ், சதீஷ், என்னடா பண்ண இவள? அது என்னால பொறுத்துக்க முடியல. அட கடவுளே, இப்ப என்ன பண்றது? நான் என்ன பண்ணுவேன்? சதீஷ், நாம இவளை போய் தான் பண்ணோம். நான் போய் டிஸ்போஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். வேண்டாம், இப்ப வேண்டாம். இப்போ இந்த ராத்திரி நேரம் சரியா இருக்காது. ஒருவேளை யாருக்காவது தெரிஞ்சு போச்சுன்னா அப்புறம் பிரச்சனை தான். நீ ஒரு வேலை பண்ணு. நீ இவளை ஸ்டோர் ரூம் கொண்டு போயிடு. ஒரு பெரிய சூட்கேஸ்ல இவளை பேக் பண்ணி வச்சிரு. அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். நம்ம கிட்ட ரொம்ப நேரம் இல்ல. உங்க அப்பாவுடைய திவசம் நாளைக்கு மறுநாள் இருக்கு. அன்னைக்கு எல்லாரும் வருவாங்க, சாப்பாடு போட வேண்டியது இருக்கும். சீக்கிரம் ஏதாவது பண்ணி ஆகணும். அசுதோஷ் கால் பண்றாரு. அம்மா, அவனுக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் வந்துடக்கூடாது, இல்லைன்னா எல்லாம் கெட்டு போயிடும். சூட்கேஸ் எடுத்துட்டு வெளியே போனா கண்டிப்பா சந்தேகம் வரும். எனக்கு என்னவோ தவசம் முடிஞ்ச உடனே இந்த வீட்டை காலி பண்ணிடணும். தவசத்துக்கு வர எல்லார்கிட்டயும் சொல்லிடலாம், நாக்பூர்ல எனக்கு வேலை கிடைச்சிருக்கு ஏதாவது. அம்மா, மத்த லக்கேஜோட சூட்கேஸையும் வெளியே கொண்டு போனோம்னா யாருக்கும் சந்தேகம் வராது. அது வரைக்கும் சூட்கேஸ் ஷோரூம்லயே இருக்கட்டுமே. நீ சரியா சொன்ன. இப்பதான் இந்த மோசமான வீட்டு விட்டு போறதுக்கு நேரம் வந்திருக்கு. மறுபடியும் அசுதோஷ் அவன் கிட்ட பேசாம இருக்கவே மாட்டான். அம்மா சொல்றது கேளுங்க, அவனுக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் வந்துடக்கூடாது. நீ அவனுக்கு ஏதாவது மெசேஜ் பண்ணு, சரியா? சதீஷ், இங்க பாரு. நீ ஒண்ணு பண்ணு. ஆபீஸ்க்கு போற வழியில இவ சிம் கார்டு எங்கேயாவது கழட்டி வீசிடு. அப்புறம் அந்த புரோஹிதருக்கு தேவஸ்துக்கு வர சொல்லி போன் பண்ணோம். நான் ஆபீஸ் கிளம்புறேன். நான் போகலைன்னா சந்தேகம் வந்துரும். சரிம்மா. இந்த போன். திதி முடிஞ்சு போச்சு. நீங்க எல்லாருக்கும் சாப்பாடு போடலாம். நான் ஸ்டோர் ரூம்ல இருந்து பாய் எடுத்துட்டு வரேன். அண்ணா, ஸ்டோர் ரூம்ல ஏதோ கெட்ட நாத்து அடிக்குது. ஏதோ போன வாட அடிக்கிற மாதிரி தெரியுது. அது வந்து அத்தை, ஸ்டோர் ரூம்ல எலிங்க தொல்லை ஜாஸ்தி ஆயிடுச்சு. நான் போய் பாய் எடுத்துட்டு வரேன், நீங்க உட்காருங்க. சரிப்பா.
அத்தை எலி பாருங்களேன், என்ன பார்க்கலையா? நான் போய் வெளியே போட்டு வரேன். ஷாலினி, ஷாலு, கௌரி, ஷாலினி எங்க? ஏன் உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே, அவ காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட மும்பைக்கு போயிருக்கா. ஏன் உன்கிட்ட சொல்லிட்டு போகலையா? உன் கேர்ள் ஃப்ரெண்ட் தானே அவ. எனக்கு தெரியாது, அதனால தான் வந்திருக்கேன். எங்க அவ? 4 நாளா எனக்கு அவ போனே பண்ணல. எதுக்காக? அட அது ஒண்ணும் இல்ல அங்கிள். அவ வந்து ஷாலினி எப்பவும் இப்படிதான். அவ யாரையும் கேர் பண்ண மாட்டா. இன்ஃபேக்ட் அவ மும்பை போனதே எங்களுக்கு தெரியாது அங்கிள். அட்ரஸ் விடுங்க, போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா. மேபி அவளுக்கு வேற ஏதாவது பணக்காரன் கிடைச்சிருப்பான், உன்னை விட பணக்காரன். இல்ல இல்ல சதீஷ், என் ஷாலு அப்படிப்பட்டவ இல்ல. ஆமா, இதெல்லாம் என்ன? நீங்க எங்க போறீங்க? நாக்பூர். என்னது? அங்க சதீஷ்க்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டுமா, இங்க நீங்க எல்லாம் சேர்ந்துதான் எங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டீங்களே. என்ன என்ன முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கீங்க? உண்மையை சொல்லுங்க, எங்க போறீங்க? எதுக்கு போறீங்க? நான் தான் ஒரு தடவை சொல்லிட்டேன்ல. கௌரி, உண்மையை சொல்லுங்க, என்ன நடக்குதுங்க? ஷாலு எங்க? நான் தான் சொன்னேன்ல. அது எப்படி திடீர்னு நீங்க போய் சொல்றீங்க? உண்மையை சொல்லுங்க. அண்ணா, ஷாலினி எங்கண்ணா? இன்னைக்கு எக்ஸாம் ஃபார்ம் சப்மிட் பண்றதுக்கு லாஸ்ட் நாள். அவ அது 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 அவ ஷாலினி கொஞ்சம் வெளில போயிருக்கா. நான் வந்து பிரின்சிபல் கிட்ட பேசிக்கிறேன், டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கேக்குறேன். இல்ல ஆண்டி, இது யூனிவர்சிட்டி எக்ஸாம், எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. ஏதோ நாத்தம் வரா மாதிரி இருக்கே. உங்களோட சூட்கேஸ்ல இருந்து தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா அது பேக்ல பர்ஃபியூம் பாட்டில் வச்சிருந்தா, அது உடைஞ்சு போயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்பனா இதை ஓபன் பண்ணுங்க, இல்லனா எல்லா ட்ரெஸ்ஸுமே நாசமாயிடும். பர்ஃபியூமால ட்ரெஸ் நாசமாகாது, அதனால திறக்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் தான் சொல்றேன்ல, திறங்க. எங்களோட பொருள் இது, நாங்க ஏன் திறக்கணும்? கண்டிப்பா திறந்தாகணும். எதையும் நீங்க மறைக்கிறீங்க. என்ன என்ன பேசுறீங்க? என்ன விஷயம்? நான் பார்த்தாகணும். திறங்க. சதீஷ், கையெடு. சதீஷ், உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? சதீஷ், சொல்லுங்க. என்ன விடுங்க. விடுங்க. போலீஸை கூப்பிடு. நீ சீக்கிரம் போலீஸை கூப்பிடு. சீக்கிரம் வர சொல்லு. விடுங்க. நான் இவங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டு. எனக்கும் ஷாலினிக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. ஃபோன்ல சேட்டிங்ல நாங்க டெய்லி பேசிட்டு இருந்தோம். டெய்லியும் ஷாலினியுடைய செல்ல எப்பவும் ஆன்லி வச்சிருப்பா, எப்பவுமே தான். அப்படிப்பட்ட ஒரு பொண்ணுடைய செல்லு 4 நாளா ஆஃப்ல இருக்கு. அப்பவே எனக்கு சந்தேகம் வந்தது. தவஷா அன்னைக்கே நான் சொன்னேன், இந்த ஸ்டோர் ரூம்ல இருந்து ஏதோ கெட்ட நாத்து அடிக்குதுன்னு. ஆனா சதீஷ் வந்து சொன்னா அங்க எலி செத்து கிடக்குன்னு. நானும் அவன் சொல்லும் போது உண்மைன்னு நம்பிட்டேன். சார், ஷாலினி ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிற பொண்ணுதான். அப்புறம் இந்த சதீஷும் கௌரி இருக்காங்களே, அவங்க 2 பேருக்கும் இவ்வளவு கண்டாலே ஆகாது. ஆமா சார், இவங்களுக்கு நான் ஷாலினி கூட வெளியே போறது, ஊர் சுத்துறது பிடிக்கல. கௌரி என்ன நினைச்சாங்கன்னா, நான் அவளை விரும்புறேன்னு நினைச்சாங்க. ஆனா நான் தெளிவா சொல்லிட்டேன், எனக்கு ஷாலினியை பிடிச்சிருக்குன்னு. மேபி இதுதான் அவங்களுக்கு பிடிக்காம போயிருக்கலாம். நீங்க இதை ஏத்துக்குவீங்களா? உங்களோட பொண்ணு தன்னோட அப்பா வயசுல இருக்கிற ஒருத்தரோட சேர்ந்து கூத்தடிக்கிறது. அவ ட்ரெஸ் போடுற விதம், அவளோட நடவடிக்கை, வெளியில தலை காட்ட முடியல எங்களால. ஆபீஸ்ல உள்ளவங்க, அக்கம் பக்கத்துல எல்லாரும் பார்த்து எங்களை சிரிச்சாங்க. அப்புறம் ப்ராப்ளம் என்னன்னா, அவளுக்கு அசுதோஷ கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா கூட கிடையாது. நல்லா ஊர் சுத்தணும். இதெல்லாம் நாங்க தட்டி கேட்டதுக்கு எங்க பேச்சு கேட்கல. பதிலுக்கு எங்களை கேவலமா பேசினா. என்கிட்டயே சொல்றா, நான் வேலைக்காக மாட்டேனா. ஏன்னா எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது, பணமும் கிடையாது. இதை கேட்ட உடனே நான் கோவத்துல, நீ உன் தங்கச்சியவே கொண்டுட்டியா? அதுக்கும் மேல பணத்தை மறைச்சு அதை டிஸ்போஸ் பண்றதுக்கும் ரெடி ஆயிட்ட. ரொம்ப நல்லா இருக்கு.
இந்த எலி செத்து போனது, வீடை ஷிஃப்ட் பண்றது, காலேஜ் ட்ரிப்பு ரொம்ப பிரமாதமா பிளான் பண்ணிருக்க நீ. அது என்னன்னா இப்பெல்லாம் இங்க ஜெயில கூட நல்ல பேக்கேஜ் பிளான் கொடுக்கறாங்க. பார்க்கலாம் கோர்ட் உங்களுக்கு என்ன பேக்கேஜ் பிளான் கொடுக்குதுன்னு.